உலகில் இப்படி ஒரு மோதலா என்று இசை பிரியர்கள் பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இளையராஜா இசையும் எஸ்பிபி குரலும் உயிரும் உடலுமாய் ரசிகர்களின் மனதை உருக்கும். பலரின் ஆதர்ச பாடலாக இவர்களது காம்பினேஷன் இடம்பெற்றிருக்கும். இப்படி இசை உலகில் ஜாம்பவானாய் இருந்தவர்கள் பற்றிய விவாதம்தான் எங்கெங்கும். என்ன பிரச்சனை? தன்னுடைய பாடல்களை பாட வேண்டுமானால் தனக்கு ராயல்டி தர வேண்டும், ராயல்டி தராமல் பாடக்கூடாது என்று இளையராஜா சார்பாக அமெரிக்காவில் இசை கச்சேரி நடத்தி கொண்டிருந்த எஸ்பிபிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. எஸ்பிபியோ அந்த நோட்டீஸிற்கு பதில் நோட்டீஸ் அனுப்பாமல் அந்த விவகாரத்தை பொதுவெளியில் ஃபேஸ்புக் மூலம் வெளிப்படுத்தியதுதான் பிரச்சனைக்கு காரணமாக அமைந்தது. எஸ்பிபி செய்தது சரியா? இசை நிகழ்ச்சிக்கு வரும் ரசிகர்கள் இளையராஜா பாடலை பாடச் சொல்லி கேட்கக்கூடாது என்பதற்காகவே எஸ்பிபி இந்த வேலையை செய்தார் என்று நினைக்கும் ரசிகர்களுக்கு தன்னுடைய முகநூல் பதிவில் இளையராஜாவின் அனுமதி பெறவில்லை, அனுமதி பெறாமல் பாடுவது தவறு, எனவே அனுமதி பெற்ற பிறகு அவரது பாடல்களை பாடுகிறேன் என்று குறிப்பிடாமல் ராயல்டி பற்றியோ காப்புரிமை பற்றியோ தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. எஸ்பிபி ஆச்சரியம். 2013ஆம் ஆண்டு சென்னையில் ISRA என்ற இந்திய பாடகர்கள் உரிமை அமைப்பின் சென்னை பிரிவை பி. சுசீலா, KJ யேசுதாஸ், எஸ்பிபி, ஹரிஹரன் உள்ளிட்டோர் ஆரம்பித்தார்கள். அப்போது பேசிய எஸ்பிபி, இந்த அமைப்பு யாருக்கும் எதிரான அமைப்பு அல்ல, எங்களுக்கு உண்டான உரிமையை கேட்டு பெறுகிறோம், பணம் சம்பாதிப்பது ஒரு பிரச்சனையே அல்ல என்றார். அதாவது தங்களுக்கான ராயல்டி தொகை கிடைக்க வேண்டும் என்று அப்போதே குரல் கொடுத்திருக்கிறார் எஸ்பிபி. பாடல் காப்புரிமை யாருக்கு? பாடல்களை பொறுத்தவரையில் இசையமைப்பாளருக்கு, பாடலாசிரியருக்கு, தயாரிப்பாளருக்கு பங்கிருப்பதாகவும் அதை பாடியவர்களுக்கு பங்கில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் 2012ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட திருத்தப்பட்ட காப்பிரைட் சட்டத்தின்படி பாடியவர்களுக்கும் பங்குண்டு என்கிறார்கள். இந்த சட்டம் பற்றி திரையிசை உலகில் ஒரு குழப்பமான தன்மையே நிலவுகிறது. இளையராஜா நிலைப்பாடு. 2015ஆம் ஆண்டு தன்னுடைய பாடல்களை ஒளிபரப்புவதும் மற்ற ஊடகங்களில் பயன்படுத்துவது குறித்தும் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்தார் இளையராஜா. இளையராஜாவின் அறிவிப்பை தொடர்ந்து FM வானொலிகள் பலவும் அவருடைய பாடல்களை ஒளிபரப்புவதை நிறுத்தின. தனக்கு வரவேண்டிய ராயல்டி தொகையே சுமார் 100 கோடி இருக்கிறது, அது வசூலானால் அதிலிருந்து பாதி தொகையை சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு தருவதாகவும் இளையராஜா அறிவித்தார். அதோடு தன் பாடல்களை சாதாரணமான கலை நிகழ்ச்சிகளில் பாடும் இசைக்குழுக்களுக்கு பெருந்தன்மையோடு அனுமதி அளித்தார். யூடியூபில் அதிகாரப்பூர்வமில்லாத பல கணக்குகளில் இளையராஜாவின் ஒவ்வொரு பாடல்களையும் லட்சக்கணக்கானோர் பார்வையிட்டுள்ளனர். அதை முறைப்படுத்தினால் அதன் மூலமே காப்புரிமை வைத்திருக்கும் இளையராஜாவிற்கு வருமானம் வரும். இருவரும் தேவை. நாளையே எஸ்பிபி ஒரு பாடலை எழுதி இசையமைத்தார் என்றால் அவருக்கும் இதே சட்டம்தான் பொருந்தும். தமிழ் சினிமாவிற்கு ராஜாவும் தேவை, எஸ்பிபியும் தேவை. இருவரும் இணைந்து இந்த சச்சரவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இளையராஜா வைரமுத்து, இளையராஜா பாரதி ராஜா ஆகியோரின் பிரிவு போல பெரிதாகி விடாமல் அவர்களே இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.